வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 10 ரூபாய்க்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருக்கிறேன். பார்க்க எப்படி இருக்குது, வறுத்து பொடிச்சா 1 கப்பு வந்துடும். எள்ளு 50 கிராம், ஒரு 7 பீஸு கட்டி காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 150 காஞ்ச மிளகாய். எல்லாத்தையுமே ட்ரையாக தான் வறுக்கணும். எண்ணெய் விட்டு வறுத்தா சிக்கல் வாடை வந்துடும். ஏன்னா இது ஒரு மாதம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுனால எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக தான் வறுக்கணும். ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ எள்ளை வறுத்தாச்சு. அடுத்து கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுறது. அடுத்து உளுத்தம்பருப்பு, அடுத்து கருவேப்பிலை, அடுத்து கட்டிக்காயம் பொரியறதுக்கும் வரமிளகாய் நெடி இடிக்காமல் இருக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வறுக்கிறேன். காயம் பொரிஞ்சிருச்சு. அடுத்து வரமிளகாய், தேவையான உப்பு சேர்த்து மிக்சியில் கோட்ஸாக அரைக்கணும். வரமிளகா, கட்டிக்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இனிமேல் பருப்பை கோட்ஸாக அரைக்கணும். சுவையான இட்லி பொடி ரெடி. நன்றி.